பாத்தீங்க படம் எப்படி இருக்கு? இப்பதான் பார்த்துட்டு வரேன். படம் சூப்பரா இருக்குது. படம் வந்து இப்போ வந்து ஜென்ஸ் டைரக்டரே கஷ்டப்படுற காலத்துல இப்போ ஒரு லேடி டைரக்டர் வந்து லவ் ஸ்டோரியில கதையை பண்ணி எடுத்திருக்காங்க. படம் வந்து பயங்கரமா இருக்குது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியா இருக்கிறதுனால வில்லனுக்கு வந்து அவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்கா கதை ரெடி பண்ணல. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெயம் ரவி தான் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வராரு. வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் டவுனா தான் இருக்குது. அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இல்ல. நித்யா மேனன் எப்படி படம் பாத்தீங்களா? படம் எப்படின்னா இருக்கு? படம் காதலிக்க நேரமில்லை படம் சூப்பரா இருக்கு. ஜெயம் ரவியான பொதுவாகவே சூப்பரா படம் லவ் சீன்லாம் சூப்பரா நடிப்பாரு. இதுலயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியான அவரோட கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நித்யா மேடமும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி தான். படத்துல வந்து நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் சிறப்பா நடிச்சுக்கிறாங்க. அதுல வில்லனா வர அவர் வினய்க்கு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. காமெடி சீன்லாம் பக்காவா இருக்குது. யோகி பாபு வந்து மிரட்டி விட்டுருக்காரு. மியூசிக்லாம் வந்து படத்துக்கு ஏற்ற மாரி எங்கேயுமே இறங்குவாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட்ல போயிருக்காரு ஏஆர் ரகுமான். படத்துல வந்து எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குது. அதுல வர அந்த லவ் பாட்டு வந்து சூப்பரா இருக்குது. அதுல வந்து டான்ஸும் அருமையா இருக்குது. எல்லா பாட்டுமே மியூசிக்ல இருந்து பாட்டு வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் வந்து பயங்கரமா இருக்குது. நடிச்சுக்கிற எல்லாருமே சிறப்பா நடிச்சுக்கிறாங்க. 2 ஹீரோயினுக்கு டஃப் கொடுத்து ஜெயம் ரவி சிறப்பா நடிச்சுக்கிறாரு. படம் வந்து பயங்கரமா இருக்கு. படம் போதா இல்ல ஃபாஸ்டா போதுங்களா? இல்ல ஃபாஸ்டா தான் போயின்னு இருக்கு. இல்ல படத்தை நித்யா மேனன் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்பாளையத்திலேயே பார்த்திருப்பீங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட இதுவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க ஆக்டிங்கை காட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் அவங்க பயங்கரமா நடிச்சிருக்காங்க. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். லோகி இந்த படத்துல ஆபாசமா போய் பாக்குற மாதிரி எதனா இருக்கா? ஏன்னா மக்கள் என்ன பாக்குறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு இல்ல, எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்குது படம். எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். போறாங்களா டைட்டில் கார்ட்லயே போட்டாங்க. படம் முடியும் போது உங்க எல்லாருக்கும் யோசிச்சு பார்ப்பீங்க. அவங்க டைட்டில் கார்டில் போட்ட மாரி காதலிக்க நேரமில்லைன்னு போட்டு இப்ப இருக்கிற காதல் பண்ணாம டைம் இல்லாம அவசரத்துக்கு பண்றவங்க எல்லாம் உருப்படுற வழியே போய் பாருங்க, உண்மையா காதல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் மூலியமா சொல்லியிருக்காங்க. இந்த படம் யோகி பாபு எப்படி வச்சிருக்காருங்க? யோகி பாபு சொல்ல தேவையில்ல, எல்லா படத்துலயும் இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போன இவங்க இந்த டேரக்டரோட முந்தின படத்துல வந்து சந்தானம் இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரு அந்த படத்தோட இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரு காமெடி எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. எத்தனை மார்க் கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு 10க்கு 8 கொடுக்கலாம். ஓகே சார்.